إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال الله تعالى أيضا والتعاون على البر والتقوى ولا تعاون على الإثم والعدوان فاتقوا الله إن الله شديد العقاب فقد قال الله سبحانه تبارك وتعالى في محكمه التنزيل وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله وهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا صدق الله مولانا العلي وقال نبينا صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل يا رسول الله من أبى فقد أتاني دخل الجنة ومن أساني فقد أبى متفق عليه பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து ஆளுகின்ற நீர் உலகத்தினுடைய இரட்சகன் ஏக வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே அனைத்து புகழும் சொந்தமாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்தியத்தின் காவலர், உலகம் போற்றும் உத்தமர், மனித சமுதாயத்தினுடைய சீரிய நேரிய வழிமுறைகளுக்கு வழிகாட்டிய மிக்கெட்டவர்கள் அந்த உயர்தரமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அண்ணல் நபிகளாருடைய அப்பழுக்கில்லாத அசூசிப்படியாத பரிசுத்தமான வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே உரிமையோடும் பெருமையோடும் உள்ளன்போடும் பின்பற்றி ஒழுகிய உத்தம சகாபாக்கள், தோழர்கள், தியந்தவர்கள், அவர்களின் அஹ்லு பைத்துகள், குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உடைய உயர்தரமான ஸலவாத்தும் உரப்பமான சலாமும் என்றென்றும் எப்பொழுது நிலவட்டுமாக என நான் முதற்கண் வேண்டி துவா செய்தவனாக அருள் பரப்பும் அல்லாஹ்வினுடைய அழகிய மாளிகையிலே புனிதமான ஒரு ஜும்மாவுடைய கடமைக்காக வேண்டி முன்கூட்டிய சகல ஏற்பாடுகளையும் பூர்த்தி செய்தவர்களாக, இறையச்சத்தை உள்ளங்களிலே நிறுத்தியவர்களாக, தஹியத்துல் மஸ்ஜிதுடைய காணிக்கை தொழுகையையும் நிறைவு செய்தவர்களாக, அமைதி காத்து இங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அருளையும் ஆசித்தவர்களாக அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வினுடைய நல் அடியார்களே, அருமையான சகோதரர்களே, அடியனுக்கு முதலிலும் அப்பால் உங்களுக்கும் தக்வா என்ற இறையச்சத்தை நான்
முதலிலே வலியுறுத்துகின்றேன், வசியத்துமாக நான் செய்து கொள்கின்றேன். பத்தக்குல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் யாரும் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று வல்லவன் அல்லாஹ் நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். எனவே நாம் அனைவர்களும் இறுதி மூச்சு வரையிலும் இந்த இறையச்சம் என்ற தக்குவாவை உறுதியாக பட்டிப்பிடித்து செயல்படுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நமக்கு நல்லருள் செய்வானாக. புண்ணியம் பூத்து குலுங்குகின்ற ஈருலக மக்களுக்கும் ஆறுலகத்தினுடைய பொறுப்போர்களை சுமந்ததாக இன்று நம்மிடத்திலே வருகை தந்திருக்கிற ஒரு மாதம்தான் இந்த ஷஅபானுல் முஅல்லம் என்று சொல்லக்கூடிய மாதம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் எல்லாம் இந்த மாதத்திலே தான் பகிர்ந்து அளிக்கப்பட்டு பங்கீடு செய்யப்படுகின்ற மாதம். ஷஅபானுல் முஅல்லம் என்றால் அருட்கொடைகள் பங்கீடு செய்கின்ற மாதம். அப்படியான ஒரு மாதத்தை அடைந்து கொள்வதற்கெல்லாம் நமக்கு தௌபீக் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். முன்னாலே வரக்கூடிய ரமலானை நாங்கள் எதிர்கொள்வதற்காக எங்களை எல்லாம் தட்டி எழுப்பி எங்களுடைய உணர்ச்சிகளுக்கெல்லாம் உத்வேகத்தை தந்து ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடும் விழிப்போடும் தெளிவோடும் சிந்தனையோடும் ரமலானுக்கு நாங்கள் ஒவ்வொருவர்களும் தயார்படுத்துவதற்கான ஒரு முன் அனுகூலமாக முன் எச்சரிக்கையாகத்தான் இந்த ரமலான் இந்த ஷஅபான் எம்மை வந்தடைந்திருக்கின்றன. அருமையானவர்களே, இந்த ஷஅபானுடைய மாதத்தை பற்றி மாநபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் ஷஹ்ரி, இந்த ஷஅபான் இது எனக்குரிய மாதம் என்றார்கள். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? எனக்கு என்று ஒரு மாதம் என்று அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துவதனுடைய நோக்கம் இந்த உம்மத்து இந்த மாதத்தினுடைய மாண்பை மகத்துவத்தையும் புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தினுடைய இன்னும் பல சிறப்புகளை வர்ணிக்கின்ற பொழுது பின்வருமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன் ஆயிஷத்த ரலியல்லாஹு அன்ஹா காலத் லம் யகுனி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நாயகி சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். யஸூமு மின் ஷஹ்ரி அக்தர மின் ஷஅபான், ஷஅபானுடைய மாதத்திலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு அடுத்ததாக அதிக நாட்கள் நோன்பு நோற்றது இந்த ஷஅபானிலே தான். பரிபூர்ணமான முறையிலே அந்த நோன்புகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாகவும் வஃபி ரிவாயத்தின் இன்னும் ஒரு ரிவாயத்திலே கான யஸூமு ஷஅபான் இல்லா கலீலன், சில நாட்களை தவிர ஏனைய நாட்களிலே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு நோற்றதை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அருமை நபியிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், இந்த மாதத்திலே ஏன் நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும்? இதுக்கு நபியுல்லாஹ் சொன்ன பதில், இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய நல்ல பல விடயங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே தான் தீர்மானிக்கப்படுகின்றன, திட்டமிடப்படுகின்றன, முடிவு செய்யப்படுகின்றன. மனிதனுடைய அவுமால்களும் அஜல்களும் வாழ்வும் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பௌத்தும் அத்தனையும் அல்லாஹ் இந்த மாதத்திலே தான் தீர்மானிக்கின்றான். தான் நோன்பு நோற்ற நிலைமையிலே அல்லாஹ்வுடைய சந்திப்பையும் மரணத்தை நான் எதிர்பார்த்துத்தான் நோன்பு நோக்கிறேன் என்பதாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அருமையான பெருமக்களே, ரப்புக்க யஹ்லுகு மா யஷா வ யக்தார், அல்லாஹ் சில விடயங்களை அவனேதான் தேர்ந்தெடுக்கிறான், அவனேதான் தெரிவு செய்கிறான். காலத்தை படைத்தவன் அல்லாஹ், காலத்துக்கு உயிரூட்டியவன் அல்லாஹ், கோலத்தை படைத்தவன் அல்லாஹ், நாட்களை தந்தவனும் அல்லாஹ்,
அவன்தான் சில விடயங்களை முன்கூட்டியே தீர்மானம் எடுக்கிறான் என்பதை நபியே நீங்கள் அவர்களுக்கு அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக பரிசுத்தமான குர்ஆனின் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் மலாயிக்காமார்கள் பல கோடிகள் இருக்கின்றனர். அந்த அமரத்துவம் வாய்ந்த மலக்குகளிலே அல்லாஹ் 4 பேர்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்திருக்கிறான், தெரிவு செய்திருக்கிறான். ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல், இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய 4 மலக்குகள் முக்கியத்துவம் பெறுகின்றவர்கள். இந்த 4 மலக்குகளிலே விண்ணவர்களுக்கெல்லாம் மன்னவரான ஜிப்ரீல் முதன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ரூஹுல் அமீன் என்ற ஒரு சிறப்பு பேரும் இருக்கிறது. அதே போன்று நபிமார்களிலே 1,24,000, அதிலே பரிசுத்தமான நபிமார்கள் 25 பேர்கள் குர்ஆனிலே பிரஸ்தாபிக்கப்படுகின்றன. இந்த நபிமார்களிலே 4 நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த நபிமார்களுடைய வரிசையிலே முத்தான முதல்வர்களாக எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் தெரிந்தெடுத்திருக்கிறார். ரஹ்மத்துல் ஆலமீனாக அகில உலகத்துக்கு அருட்கொடையாக அல்லாஹ் அந்த நபியை தேர்ந்தெடுத்தார். அதே போல சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களிலே 4 அல்லாஹ் உட்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அதிலே முதல்வர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, 4 மஸ்ஜிதுகள், ஒன்று மக்கா முக்கர்ரமா, மஸ்ஜிதுல் ஹரம், மதீனா முனவ்வரா, அதே போன்று மஸ்ஜிது நபவி, அதே போன்று இன்று ஜெருசலத்தில் இருக்கின்ற அந்த அல் அக்ஸா. இன்று அல் அக்ஸாவிலே காசாவிலே இருக்கக்கூடிய சகலர்களும் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும், வெளியேற வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் அந்த நாட்டை அப்படியே அழித்து இல்லாமல் ஆக்கி சின்ன பின்னப்படுத்துவேன் என்று சூளுரைக்கப்படுகின்றன. ஒரு நாட்டினுடைய கொடுங்கோல் அரசர் இன்று வந்து கொக்கரிக்கிறார். இந்த காசா மக்கள் எல்லோர்களுக்கும் என்ன நடக்க போகிறது என்பதை அவர் முன்கூட்டி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னாலே என்ன நடக்க போகிறது என்பது அவருக்கு தெரியாது. உலகத்தினுடைய சர்வ அதிகாரமும் யாருடைய கையில இருக்கிறது? அவர் வல்லரசாக இருக்கலாம், அல்லது அதை விட பேரரசராக இருக்கலாம், அவரிடத்தில் வலிமை இருக்கலாம், சக்தி இருக்கலாம், அவர் சூளுரைக்கலாம். ஆனால் இன்று அரபு உலகம் எல்லாம் கொதித்து, இன்று அரபு நாடுகள் எல்லாம் அணி திரண்டு இந்த காசா 56வது ஆண்டிலே அந்த பைத்துல், அந்த ஜெருசலம், அந்த பலஸ்தீன் எந்த நிலையிலே இருந்ததோ அந்த நிலைக்கு வரும் வரையிலும் நாங்கள் ஓய மாட்டோம் என்று அல்லாஹ் அவர்களுடைய எண்ண கருவிலே இந்த நிலைமைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பைத்துல் முகத்தஸ், அடுத்ததாக சினாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், இந்த 4 பள்ளிகளிலே முதலாவது அந்தஸ்தை பைத்துல்லா கௌபத்துல்லா ஷரீஃபுக்கு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்றார். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, 4 நாட்கள் இருக்கின்றன. யௌமுல் அரஃபா, யௌமுன் நஹர், அதே போன்று யௌம் பராத், அதே போன்று முஹர்ரத்தினுடைய ஆசுரா. இந்த நாட்களிலே யௌமுல் அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறார். 4 மாதங்கள், அதிலே ரஜப், அதுக்கடுத்ததாக ஷஅபான், அதுக்கடுத்ததாக ரமலான், அதுக்கடுத்ததாக முஹர்ரம். இந்த 4 மாதத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் ரமலானை முன்னிலைப்படுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இன்று ரஜபு எங்களை விட்டு கடந்து விட்டன, ரமலான் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. இப்போது நாம் ஷஅபானை அடைந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரமலானை எதிர்கொள்ளப் போகிறோம். இந்த ரமலானை எப்படி நாங்கள் கழிக்க வேண்டும்? இந்த ரமலானுக்காக என்ன ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும்? இன்றைக்கு மஸ்ஜிதுகள் எல்லாம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மஸ்ஜிதுகளிலே இன்று பலதரப்பட்ட முன்னேற்றகரமான அபிவிருத்திகரமான பல வேலைகள் எல்லாம் முடக்கிவிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. எல்லோர்களும் ரமலானை இன்முகத்தோடு, நமது சமூகத்திலே சிலர்களுக்கு ரமலான் வந்தாலே ஒரு கவலை, சிலர்களுக்கு ரமலான் எப்பொழுது போய் விடுமோ என்ற கவலை. ஆனால் எங்களுடைய மக்களிலே பெரும்பகுதியினருக்கு இந்த ரமலானுக்கு வருகின்ற வருகையை நினைத்து உலகாயுதம் அடைந்து ஆனந்தப்படுகின்றவர்கள் பலர்.
அப்படியான வரிசையிலே நாங்களும் உள்ளடக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அருமையான சஹாபாக்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், ரமல ஷஅபானுடைய தலைப்பிறை வானிலே தோன்ற ஆரம்பித்து விடுமானால் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? குர்ஆனை கையிலே எடுத்துக் கொள்வார்கள். ஏன்? திலாவத்திலே திளைத்து விடுவார்கள். இரவு பகலாக 24 மணி நேரமும் குர்ஆன் திலாவத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். வறியவர்கள், எளியவர்கள், ஏழைகள், பக்கீர்கள், இவர்களுடைய ஜக்காத்துடைய விநியோகங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த ஜக்காத்தை பெற்று அந்த நோன்புகளை சிறப்பான முறையிலே கழிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படும். எமது பைத்து ஜக்காத்துடைய நிதியம் இந்த ஜக்காத்துடைய விநியோகத்தை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் கால தாமதம்? அதை இந்த ரமலானுக்கு முன்னாலே அந்த ஜக்காத்தை நிறைவேற்றினால் இந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த ஜக்காத்துடைய ஹக்கு போய் சேர்ந்தால் அவர்களுக்கு இந்த ரமலானை கழிப்பதற்கு, ரமலானை கண்ணியப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வருமா இல்லையா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய பணிகளிலே துணிவு நமக்கு வர வேண்டும். அதை நிறைவேற்றுகின்ற நேரத்திலே நாங்கள் அவசரம் காட்ட வேண்டும். ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதிலே அவசரப்படுங்கள். ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்லும் போது நீங்கள் விரைவாக எடுத்து கொண்டு செல்லுங்கள். எந்த அமலை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதிலே நாங்கள் அவசரம் காட்ட வேண்டும். ஆறி அமர்ந்து காலங்கள் தாழ்த்தி காரியம் நிறைவேறுவது என்பது இஸ்லாத்தினுடைய மரபு முறையிலே கிடையாது. அருமையானவர்களே, இந்த ஜக்காத்து விநியோகம் இன்றைய ரமலானுக்கு முன்னாலே அது கொடுக்கப்பட்டால் மாத்திரம்தான் அவர்களுக்கு அந்த உரிமைகள் சரியான முறையிலே பேணி பாதுகாக்கப்படும். சஹாபாக்களும் அதைத்தான் அந்த காலத்திலே செய்தார்கள். எனவே நான் ஒரு அன்பான வேண்டுகோளாக இதை இந்த மிம்பர் மேடைகளிலே உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் அவசரமாக அந்த ஜக்காத்துடைய விநியோகத்தை அனைவர்களும் சேர்ந்து நிறைவேற்ற முன்வாருங்கள். நீதிபதிகள் என்ன செய்வார்கள்? பெருங்குற்றம் செய்தவர்களை விட சாதாரண குற்றவாளிகளை எல்லாம் விடுதலை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அருமையான சஹாபாக்களும் இந்த ஷஅபானுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு மனிதனுடைய முடிவு எப்படியான முடிவாக அமையும்? ஒரு மனிதனுடைய கலாக்கதிருடைய விடயம் எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்ற பலதரப்பட்ட விடயங்கள் எல்லாம் இந்த ஷஅபானிலே தான் முடிவெடுக்கப்படுகின்றன. மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரசன்னமாகி ஒவ்வொரு மனிதனுடைய ரூஹுகளையும் கைப்பற்றுகின்ற நேரம் அந்த மலக்கல் மௌத்திடத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒரு கையேடை, ஒரு லிஸ்டை கையளிக்கிறார். அது லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் பூரணப்படுத்தப்படுகின்றன. அந்த லிஸ்டிலே, அந்த கையேடிலே இந்த உலகத்திலே இருக்கின்ற மரணத்தை தழுவுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய பெயர் பட்டியலும் இடம்பெற்றிருக்கும். அதிலே உங்களுடைய பெயர் இருக்கிறதா அல்லது என்னுடைய பெயர் இருக்கிறதா? அது யாருடைய பெயர் இருக்கிறது? அதை யார் பார்த்தது? யார் அறிந்தது? ஒத்தருமே அதை பற்றி அறியவில்லை. ஆனால் பெயர் அங்கே இடம்பெறலாம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மரண லிஸ்டிலே, பட்டியலிலே மனிதனுடைய எப்படி தெரியுமா? ஒரு மனிதன் விவசாயம் செய்து கொண்டிருப்பான். இன்றிலே நம்மிலே பலர்கள் விவசாயிகள். ஒரு மனிதன் விவசாயம் செய்து கொண்டிருப்பான், பயிரிட்டுக் கொண்டிருப்பான், வரம்பை கட்டி கொண்டிருப்பான், வேலி போட்டுக் கொண்டிருப்பான். ஆனால் அவனுடைய பெயர் மரணப்பட்டியலிலே இடம்பெற்றிருக்கின்றன. சுபஹானல்லாஹ். விவசாயத்தை செய்கின்ற மனிதன், பயிரிடுகின்ற மனிதன், உழை போடுகின்ற மனிதன் அறுவடை செய்வதற்கு முன்னாலே அவனுடைய தவணை நிர்ணயிக்கப்பட்டால் சிந்தித்து பாருங்கள்.
இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறான், திருமணத்தை முடிக்கிறான், குழந்தை பெறவில்லை, ஆனால் அவனுடைய பெயர் மரணப்பட்டியலில் இருக்கின்றன. அருமையானவர்களே, இவைகளை எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ஷஅபான் எம்மை இன்று வந்தடைந்திருக்கின்றன. இந்த ஷஅபானில் எம்மோடு இருந்த எத்தனை பேர்கள் இன்றைய மத்தியிலே இல்லை. பலர்கள் நிரந்தரமான மண்ணுலக வாழ்க்கையோடு இணைந்து கொண்டனர். அடுத்த ஷஅபான், அடுத்த ரமலான் எங்களை வந்தடைகின்ற பொழுது எம்மிலே யார் இருப்போம், யார் இல்லாமல் ஆகிவிடுவோம், யார் விடை பெறுவோம் என்பதை பற்றி எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்துன் அர்லுஹா ஸமாவாத்து வல் அர்ள் உஇத்தத்தில் முத்தகீன். அல்லாஹ் அடியார்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறான். நீங்கள் வானங்களை விட இந்த பூமியினுடைய விசாலத்தை விட பரந்த அந்த சொர்க்கத்தின் பால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பால், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், போட்டு கொண்டு செல்லுங்கள். எதற்காக? உலகத்தினுடைய இலாபத்திற்காக அல்ல, உலகத்தினுடைய வஸ்துக்களை தேடுவதற்காக அல்ல, சொர்க்கத்தை அடைத்துக் கொள்வதற்காக, அல்லாஹ் மன்னிப்பை பெறுவதற்காக. போட்டு போடுங்கள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்தர்ராஇ வல்காலிமீனல் கைல் வல்ஆஃபீன அனின் நாஸ். நீங்கள் செல்வ நிலையிலே இருந்தாலும், செழிப்போடு இருந்தாலும், வளமான வாழ்வோடு இருந்தாலும், வறுமையினுடைய கோரப்படிகளுக்குள்ளே நீங்கள் சிக்குண்டு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்துக் கொள்ளுங்கள். ஷஅபானிலே ஆரம்பிக்க வேண்டும் எங்களுடைய செலவினங்களை. குடும்பத்திற்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, வறுமை வாய்ப்பட்டவர்களுக்காக, அகதிகளுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த விடயங்களை செலவழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களுடைய கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகின்ற பொழுது அந்த கோபத்தை நீங்கள் மென்று விழுங்கி விடுங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றார். கோபப்படுகின்ற ஒரு பண்பு மனிதனுடைய பண்பல்ல, அது மனிதனுடைய சிபத் அல்ல, அது ஷைத்தானுடைய சிபத். கோபத்தை மென்று விழுங்கள். அது மாத்திரமல்ல, தவறு செய்தவர்களை, குற்றம் செய்தவர்களை மன்னித்து விடுங்கள். கோபத்தை மென்று விழுங்குகின்ற மாதம், மற்றவருடைய தவறை மன்னிக்கின்ற மாதம், பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்கின்ற மாதம். அந்த மாதத்துக்காக அல்லாஹ் எங்களுக்கு முன்கூட்டியே இந்த விடயங்களை நினைவூட்டுகிறான். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நல்லவர்களோடுதான் நேசம் கொள்கிறான். சாலிஹீன்களை, நல்லடியார்களை, இறை நேசர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை இந்த ஆல இம்ரானுடைய சூரத்தின் மூலம், இந்த திருவசனத்தின் மூலம் அல்லாஹ் எங்களை மன்னிப்பின்பால் அழைக்கின்றான். இன்றிருந்து நாங்கள் ஒவ்வொரு நேர தொழுகையிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு வேளையிலும் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பாவம் மன்னிப்பின்பால் விரைந்து செல்லுங்கள், முன்னேறிக்கொண்டு செல்லுங்கள். பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலேதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு சொர்க்கமும் கிடைக்கின்றன. 77வது சுதந்திர தினம் இலங்கை திருநாட்டினுடைய எல்லா கோணங்களிலும் குதூகலமாக கொண்டாடிய வரலாற்றை நாம் அறிவோம். கொடிகள் ஏற்றப்பட்டன. ஆனால் முஸ்லீமை பொறுத்த வரையில் எங்களுக்கு இன்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது. இந்த சுதந்திரமும் ஒரு வகையிலே நினைவு கூறப்பட வேண்டியது, நாட்டு மக்களுடைய நாட்டுப்பற்றை வெளிக்காட்ட வேண்டியது அந்த சுதந்திரத்தினுடைய நினைவாக. முஸ்லீம்கள், களிமா சொன்னவர்கள், தௌஹீதோடு வாழுகின்றவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், நபியுடைய வழிகாட்டலை பின்பற்றுகின்ற முஸ்லீம்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. வமன் சுஹ்ஸிஹ அனின் நார் வதுகிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ்.
யார் நரகத்திலே இருந்து விடுதலையாகி உயர்ந்த சொர்க்கத்திலே ஒருவர் நுழைவிக்கப்பட்டார், அவர்தான் வெற்றியாளர். சுப்ஹானல்லாஹ். அதுதான் சுதந்திரம். எங்களுக்கு கிடைக்கிற சுதந்திரம் இந்த உலகத்திலே அல்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலே நாங்கள் எல்லாம் நரகத்திலே இருந்து விடுதலையாக ஆக்கப்பட வேண்டிய அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த தண்டனை அல்லாஹ் எங்களை தடுக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் நரகத்தை விட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைந்தால் அவன்தான் வெற்றியாளன். அந்த சுதந்திரத்துக்காக இந்த ரமலானை நாங்கள் ஒவ்வொருவர்களும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். கேளிக்கைகளிலோ விளையாட்டுகளிலோ வினோதங்களிலோ நாங்கள் எங்களுடைய காலத்தை நேரத்தை விரயம் செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய அன்பான அருமையான பச்சிளம் குழந்தையை அப்படியே மார்போடு அணைத்து முத்தம் கொடுக்கிறாள். இதை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், பாருங்களே, இந்த தாயுடைய பாசத்தை பாருங்களே, இந்த தாயுடைய அன்பை பாருங்களே, இந்த குழந்தையை எவ்வளவு அன்பாக அரவணைத்து ஆறத் தழுவி முத்தம் கொடுக்கிறாளே இந்த தாய் என்று சஹாபாக்கள் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பிலே போடுவாளா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக சத்தியமாக இந்த குழந்தையை அந்த தாய் ஒருபோது நெருப்பிலிட மாட்டாள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த அடியார்களை யாரையும் நரகத்திலே போட மாட்டான், யாரையும் நரகத்திலே போட மாட்டான். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், கிருபை உள்ளவன், பாசம் உள்ளவன், அவன்தான் மிக பெரும் பேரன்பாளன். அப்படிப்பட்ட அல்லாஹ் எங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லையை கடந்து வரம்புகள் மீறி யார் பாவம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை, ரஹ்மத்து எனக்கு எங்கே கிடைக்க போகிறது என்று யாரும் நம்பிக்கை இழந்து சோரம் போக வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பேருடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் என்ற குர்ஆனுடைய வசனம் எங்களை எல்லாம் ஒரு கணம் தைரியப்படுத்துகின்றன. எனவேதான் தவறுகள் நடக்கலாம், அது அல்லாஹ்வோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட விடயம். குற்றங்கள் செய்யலாம், அதுக்குரிய குற்ற பரிகாரம் மன்னிப்பை தவிர வேறு ஒன்று இல்லை. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய பார்வையிலே ஒழுக்க சீர்கேடுகள், கலாச்சார சீர்கேடுகள் இன்று ஒன்றன் பின் ஒன்றாக சங்கிலி தொடர்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. கற்பொழுக்கம் இல்லை, பத்தினித்தனம் இல்லை, கணவனுக்கு கட்டுப்படுகின்ற பண்பு இல்லை, வீட்டுக்கு அடக்கம் இல்லை, வீதிகளிலே தெருக்களிலே அலைந்து திரிகின்ற ஒரு சூழலை இன்றைக்கு நாங்கள் சமூகத்தினுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம். சாய்ந்த மருது ஜும்மா பெரிய பள்ளி வாசலுக்கு எமது ஊர், எமது பகுதியிலே இப்படிப்பட்ட தவறுகள் இடம்பெறுகின்றன என்று எழுத்து மூலம், கடிதம் மூலமாக தெரியப்படுத்துகின்ற சம்பவங்கள். அதே மாத்திரத்திலே இன்று இப்படி தவறு நடக்கிறது என்று முகநூல்களிலே, பேஸ்புக்குகளிலே பகிரங்கமாக பதிவு செய்யப்படுகின்ற விடயம். இந்த தவறை கண்டிப்பதற்கு நிர்வாகம் இல்லையா, உலமாக்கள் இல்லையா என்று கேள்விக்கணைகள் கொடுக்கின்ற காலம். நிர்வாகம் என்ன செய்வது? இரவு நேரத்திலே விளக்கை பிடித்துக் கொண்டு போய் வீடு வீடாக நாங்கள் சிஐடி வேடம் போட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பதா? அருமையானவர்களே, தவறு நடந்தால், குற்றம் நடந்தால், தவறு செய்தால் அதுக்குரிய பரிகாரம் சாட்சியங்கள் மூலமாக அது நிரூபிக்கப்பட வேண்டும். ஊகங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் அனுமானங்களுக்கும் அபிப்பிராயங்களுக்கெல்லாம் சட்டத்திலே அனுமதி கிடையாது சகோதரர்களே. அதே போன்று இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டினுடைய இந்த சட்டத்தின் பிரகாரம் யாருக்கும் ஹத்து நிறைவேற்ற முடியாது, மார்க்க சட்டம் நிறைவேற்ற முடியாது.
கடந்த காலங்களிலே அப்படி ஒரு சட்டம் ஒரு ஊரிலே நிறைவேற்றப்பட்டு மனித உரிமை மீறலுக்கு சென்று கடைசியிலே அந்த பள்ளி நிர்வாகம் கைது செய்யப்பட்டார்கள். அப்படி இன்றைக்கு நாட்டுடைய நிலைமை. தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பது நாங்கள் அல்ல, அதை மன்னிக்க கூடியவன் அல்ல. அதுக்குரிய குற்றப்பரிகாரம் இருக்கிறது. ஜுஹனா என்ற ஒரு பெண்மணி விபச்சார குற்றத்துக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து தண்டனை பெற்றால், தண்டனை பெற வந்தால் அது ஒரு காலம், அது ஈமானியத்தின் காலம், அது தக்வாவுடைய காலம், அது வெற்றிக்குரிய காலம், அது சுபிட்சமான காலம், அது இறை நம்பிக்கை உள்ள காலம். தவறை உணர்ந்த பெண்மணி ஜுஹானா வருகிறாள், கற்பனையாக இருக்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை பிரசவித்துக் கொண்டு வாருங்கள், குழந்தையை பிரசவித்துக் கொண்டு வந்தால் அதுக்கு பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையுடைய பால் குடியை மறக்கடித்து விட்டு வாரும். அந்த பெண்மணி ஒளிந்து மறைந்து நபியிடத்திலே மீண்டும் செல்லாமல் அந்த தவறை வைத்துக் கொண்டு இருக்கேனும் தானே. ஏன் அந்த பெண்மணி மறைக்கவில்லை? இந்த உலகத்திலே தவறு நடந்தால், இந்த உலகத்திலே குற்றம் நடந்தால் அதுக்குரிய தண்டனையை உலகத்திலே நான் பெற வேண்டும். நான் அல்லாஹ்விடத்திலே நிம்மதியாக சொர்க்கத்தை நான் சென்றடைய வேண்டும். பின்னாலே அந்த குழந்தைக்கு ஒரு பேரித்தம் பழத்தை கையிலே கொடுத்து அந்த பால்குடி மறக்கப்பட்டது என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காட்டிக் கொண்டு வந்தாள். உடனே சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கழுத்து வரையிலே குழியை தோண்டுங்கள், இந்த பெண்மணியை அந்த குழிக்குள்ளே கிடத்துங்கள். எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து கல் எறிந்து இந்த பெண்ணை மரணிக்க செய்யுங்கள். அழகாக தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த கல்லிலே ஒரு கல்லு அந்த பெண்ணுடைய தலையிலே பட்டு இரத்தத்தினுடைய துளிகள் எல்லாம் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுடைய உடையிலே பட்டது. அசிங்கம் என்று சொன்னார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி சொல்ல வேண்டாம் உமர், அந்த பெண் ஒரு பரிசுத்தமானவள், அந்த பெண்ணுடைய தவறு, அந்த பெண்ணுடைய குற்றம் இந்த தண்டனை மூலமாக நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு இடைமறை காயாக இருந்து கொண்டு கணவன் உயிரோடு இருக்க, கணவன் வெளிநாட்டிலே இருக்க, குடும்பமும் மனைவியும் மக்களும் வீட்டிலே நிம்மதியாக அமானிதமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்க, இன்று எத்தனை வகையான அனாச்சாரங்களும் சீர்கேடுகளும் இந்த சமூகத்திலே கொடிகட்டி பறக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் தண்டனை வழங்க முடியாது. தண்டனை வழங்கக்கூடிய தராதரம் எமக்கு கிடையாது. ஆனால் அவற்றை அவர்களாக உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளாத வரையில், எனவேதான் நாங்களும் நீங்களும் சரியாக இந்த இஸ்லாத்தை பரிபூர்ணமான முறையிலே பின்பற்றி செயல்படுவோமாக இருந்தால்தான் இப்படிப்பட்ட இந்த விசித்திரமான இந்த விபரீதங்கள் நடைபெறுவதில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அருமையானவர்களே, நீண்ட நேரம் குத்துபாவை நான் உங்களுக்காக நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. எனவே தவறு செய்கின்றவர்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். மற்றவருடைய குறைகளை யாரும் தேடி தேடி அலையாதீர்கள். மற்றவர்களை கலங்கப்படுத்தாதீர்கள். ஊருடைய கண்ணியத்தை, ஊருடைய இளமையை, ஊருடைய மானத்தை, ஊருடைய மரியாதையை பாதுகாத்து நடந்து கொள்ளுங்கள். சாய்ந்த மருதை இழிவுபடுத்துவது நீங்கள் இழிவுபடுத்தினாலும் அந்த இழிவுக்கு நீங்களும் சேர்ந்துதான் பங்குதாரர்களாக ஆகின்றீர்கள். ஒரு விபரீதம் நடந்தால் அதை மறைத்து விடுங்கள், அதை நீங்கள் முகநூக்களிலே பதிவு செய்யாதீர்கள். அந்த பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றுங்கள். உண்மையிலேயே தவறுதான் நடந்து விட்டது, அதுக்கு குற்றப்பரிகாரத்தை அல்லாஹ் தான் செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மரபு முறை. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களை ஆகப்பெரிய மடையன் யார் தெரியுமா? ஒரு தவறை செய்துவிட்டு வந்து அந்த தவறை மற்றவரிடத்திலே பிரஸ்தாபிக்கிறானே, நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன், நான் அப்படி நடந்து கொண்டேன், நான் இப்படி நடந்து கொண்டேன், நான் அந்த பெண்ணோடு தகாத முறையிலே நடந்து கொண்டேன் என்று சிலர்கள் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்மார்களோட அதை பகிரங்கப்படுத்துகிறார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன்தான் ஆகப்பெரிய மடையன். ஏன்? தவறை செய்துவிட்டு வந்து அதை மற்றவரிடத்திலே பிரஸ்தாபிக்கிறான். இதுவா இஸ்லாம்? இதுவா ஈமான்? இதுவா இறை நம்பிக்கை?
அருமையானவர்களே அல்ல, தவறு நடந்தால் அதை நாங்கள் மறக்க வேண்டும். எனவே எதிர்வருகின்ற ரமலானுக்கு நாங்கள் நீங்களும் ஆயத்தமாகி இந்த ரமலானை கலங்கப்படுத்தாமல் கண்ணியப்படுத்தி பரிபூர்ணமான முறையிலே நோன்புகளை நோற்று அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பேரருள் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் தவறுகளையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்த பெருமைக்கும் அருமைக்கும் உரிய தாயுடைய தந்தையுடைய குடும்பத்தார்களுடைய சகல மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய பலஸ்தீனத்திலே வாழுகின்ற இன்றைக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்று கொக்கரிக்கின்ற அந்த கொடுங்கோலர்களுடைய கொடுமைகளை விட்டும் கடுமைகளை விட்டும் அல்லாஹ் அந்த முஸ்லிம்களை பாதுகாத்தருள்வானாக. காலக்கிரமத்திலே அந்த பலஸ்தீனம் ஒரு சுய நாடாக பிரகடனப்படுத்தப்படுவதற்கு வல்லவனே நீ உதவி செய்வாயாக. அந்த மக்களுக்கு நிம்மதியையும் நிரந்தரமான பாதுகாப்பையும் தந்தருள்வாயாக. இந்த ரமலான் எமது ஊரிலே ஒரு வசந்தம் கொளிக்கின்ற ரமலானாக, பகற்காலங்களிலே பள்ளிகள் நிரம்பி வழிந்து இராத் காலங்களிலே தராவிகளே மக்கள் அப்படியே கரை புரண்டு ஓடி குர்ஆன் திலாவத்தோடு திக்ருகளோடு தஸ்பீஹாத்துகளோடு இந்த ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய சமூகமாக எங்களை ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் خلق الإنسان أحمده حمدا كثيرا وأشكره شكرا كبيرا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة عبده وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة ومن نفس واحدة خلق زوجها وبث منهما رجالا كثيرا. وقال الله تعالى أيضا وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله العليم لي ولكم واستغفر عني وعنكم وعن سائر المسلمين والمؤمنين أجمعين فاستغفر إنه هو الغفور الرحيم. الحمد لله على بحولي وتجلى بجمالي وطولي واشهد ان لا اله الا الله وحده لا شريك له شهادة نعبده واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صادق في قولي صلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله في كل وقت ومكان وخالطة الناس بالأخلاق الحسان والحذر من هجوم المنية وحصول الذرية من حول أو من كان مقداره 50,000 سنة مما تعدون. اللهم صل على من أمرتنا بالصلاة والتسليم عليه سيدنا محمد وعلى آله محبوبنا إليه. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق صاحب الغار وعن سيدنا عمر بن الخطاب سيد الأغرار وعن سيدنا عثمان بن نورين شهيد يوم الدار وعن سيدنا علي المرتلى القاتلة الكبرة والفجار وعن البقية 6 المبشرة بجنة الدار القرار سيدنا سعيد وسعيد وطلحة الزبير
وعامر وعبد الرحمن وهم الأبرار وعن سيدنا حمزة والعباس عمي نبيك المختار وعن سيدنا الحسن والحسين وأمها فاطمة الزهراء بنت سيد الأخيار وعن المهاجرين والأنصار وعن التابعين والأنوار. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تصبي خلقنا بالنار، اللهم لا تجعلنا من حطب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله على نبينا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا